கடகம். தாயுள்ளமும் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடான கடகராசி அன்பர்களே, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அந்த தாய்மை பண்பு, எதிரியையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஆடி 17ஆம் தேதி வரை, ஆங்கில மாதம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதம் கிரக பயிற்சிகள்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருந்து உங்க தனாதிபதி சூரியன் மிதுனத்திலிருந்து 16ஆம் தேதி உங்களோட ராசிக்கே பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகிறார். அதே போல புதன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே இருந்து உங்களுக்கு 2வது ராசியான சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப அதிசார பயிற்சியில கடகத்துக்கே வர்றாரு. அதே போல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த முக்கியமான கிரக பயிற்சிகள். அதே போல சனி பகவான் உங்களோட ராசிக்கு எப்போதும் போல 9ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. குரு பகவான் உங்களோட ராசியிலேயே நல்ல உச்சபட்ச நிலையில இருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் என்னென்ன நற்பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் விஷயத்துல ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவு வேண்டாம். அதே போல 12ஆம் இடம்ன்றது நோயையும் குறிக்கக்கூடியது. அப்போ முறையான உடற்பயிற்சி பண்ணுங்க. உஷ்ணத்தினால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருக்கு. இந்த மாதம் பிறக்குதுங்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான சூழலை நீங்க சந்திக்கிறீங்க. அதே போல செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு 11வது ராசியில இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நிறைய பார்த்தீங்கன்னா லாபங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் அவரே. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ஆம் அதிபதியும் அவரே, 10ஆம் அதிபதியும் அவரே. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல விதத்திலையும் நல்ல லாபத்தை தான் இந்த மாதம் கொடுக்க இருக்கிறார். முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல புத பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே அந்த புதாதித்ய யோகம்ன்ற ஒரு நிலைக்கும் வர்றாரு. அங்கேயே குருவும் உச்சமாகிறாரு. அப்ப மறைமுகமா குருவும் சந்திரனோட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குரு சந்திர யோகம், புதாதித்ய யோகம். அப்ப இந்த 2 யோகங்கள் கடகராசிக்கு இந்த மாசம் நடக்க இருக்கு. நன்மைகள் ரொம்ப அதிகமா நீங்க எதிர்பார்க்க முடியும் இந்த மாதம் கடகராசிக்காரங்க. அதே போல உங்களோட ராசியில என்னதான் குருச்சந்திர யோகம்ன்ற ஒரு அமைப்பு குரு பகவான் கொடுத்தாலும் சின்ன சின்ன பொருட்சேதங்களையும் உருவாக்குவார். தேவையில்லாத விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணுவார். அப்போ கண்டிப்பாக சின்ன சின்ன சேதங்களை நம்ம சமாளிக்கணும். அப்படின்னா நம்ம குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் ரொம்ப அற்புதமா இங்க வேலை செய்யும். அப்ப திருச்செந்தூர் போயிட்டு வரும் பொழுது அங்க திருச்செந்தூர்ல செவ்வாய் பகவானாவும் குரு பகவானாவும் சூரிய பகவானாவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் காட்சி தர்றாரு. அப்படிங்கும் பொழுது திருச்செந்தூர் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அவருக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம்ன்றது லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்குவார். அப்போ தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா அவர் இருந்தாலும் சின்ன சின்ன அந்த காரிய தடங்கல்கள் தாமதங்களை உருவாக்குவார். பட் இருந்தாலும்
குரு பகவானோட பார்வையில இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வழக்கம் போல ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வரும். பல்லுல கண்ணுல எல்லாம் வந்து கொஞ்சம் கவனம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதை சொல்லிக்கிட்டே வர்றோம். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு பேச்சுல வந்து ஏதாவது ஒரு விதத்துல கெட்ட பேர் வாங்க வச்சிருவாரு. அதனால வந்து பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம். அதே போல ஆரோக்கியத்துல கவனம், உணவு முறையில வந்து கவனம். இதுகளை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல தெய்வீக சக்தியோட, நல்ல லாபத்தோட, நிறைய வந்து தன லாபத்தோட மகிழ்ச்சியா வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு. வேற என்னங்க வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கடகராசிக்காரங்க நிறைய விதத்திலையும் வந்து நன்மைகளை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.